செய்து அனைத்து அருள் சகோதரிகளும் இங்கு வந்து நன்மை கொடுக்க உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வானம் பறந்தாலும் உந்தன் மேன்மை
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். மண்ணில் குடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. சூழும் பயமேவும் காலை தொடர்கின்ற அன்பின் முடிவாகுமே. துடைக்கின்ற வேலை அடிக்கின்ற தண்ணி
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி முடியும் நிலையில் இப்போது நாம் வந்திருக்கின்றோம். 2 நாள் தியானம் வைத்து மற்ற 3 நாள் திருவிழாவாக கொண்டாடி இறைவனின் கொடைகளை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. புனித ஆரோக்கிய அன்னையை நம்புவோர்க்கு எந்த விதத்திலும் கெடுதல் வராது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அன்னையின் சார்பாக ஜெபித்த போது நாம் அனுபவித்த இன்பங்கள், சந்தோஷம், அமைதி இது என்றும் நிலவ நான் இறைவனை பார்த்து மீண்டும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் திருவிழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற மக்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கின்றேன். மட்டுமல்ல, திருவிழா வாழ்த்துக்களையும் நல் மனதுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருசடி திருவிழா என்று கூறும்போது நமது பங்கில் 4 குருசடிகள் இருக்கின்றன. இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு திருவிழா நானும் முதன்முறையாக பார்க்கின்றேன். மிக அருமையான இந்த கிரவுண்டில் 10,000க்கும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு இருக்கும்போது எனக்கு நினைவு வருவது இயேசுநாதர் மலைப்பொழிவு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. அந்த அளவுக்கு பெரும் கூட்டம் காணப்படுகின்றது. இது உங்கள் நம்பிக்கை, அன்னையிடமுள்ள உங்கள் விசுவாசம். இதை என்றும் அன்னை வழியாக காத்திருள உங்களை வேண்டுகின்றேன். நமக்கு ஆசீர் வழங்க மட்டுமின்றி மிக அருமையான குரலில் திருப்பலியை பாடி நமக்காக ஒப்பு கொடுத்த நமது ஆயர் மேதகு பீட்டர் ரெமெஜிஸ் அவரது குரலை கேட்கும் போதே நாம் இருந்து விடுகின்றோம். நமது மேதகு ஆயருடைய குரலை கேட்டபோது எனக்கு ராப்பாடி பறவையை ஞாபகம் வருகின்றது. ராப்பாடி பறவையை கேட்டிருப்போம். அது முதலில் பாடாது. சில வேளை இரவு தூக்கம் என்பது கொடிகள் படர்ந்து வருகின்ற ஒரு மரத்தில் இருந்து தூங்கும் போது கொடிகள் இரவு கொண்டு காலை சுற்றி விடுகின்றது. காலையில் பார்க்கும்போது பறக்க முடியாமல் தத்தவிக்கின்றது. எனவே அந்த பறவை நினைத்தது, இனி நான் இரவில் தூங்கக்கூடாது. தூங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பாடல் பாடி பறக்க வேண்டும் என்று. அப்படி பாடி 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 மிக அருமையான குரலை பெற்றுக்கொண்டது. அன்பார்ந்தவர்களே, அதுபோலவே நமது ஆயரின் குரலை கேட்டபோது எனக்கு ஞாபகம் வந்ததும் அதுதான். மிக அருமையாக பாடுகின்றார். மிக அருமையான குரலில் நமக்காக ஜெபித்தார். நான் தியானம் கூடும்போது சொன்னேன், இறைவனை எப்போதும் போற்றி புகழும் போது அந்த குரலை இறைவனை நம்மை வளமையுள்ளவராக்கி மாற்றுகின்றார். நமது ஆயர் இறைவனை புகழ்ந்து பாடி எப்போதுமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர், ஜெபத்தின் மகன் என்று கூறுவார்கள். ஆகவே இன்று நாம் பங்கில் வந்து நாம் நினைத்த நேரத்தை விட முன்பு வந்து நமக்காக காத்திருந்தார். பொதுவாக ஆயருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்று நமக்காக ஆயர் காத்திருந்தார். ஏனென்றால் கூறின அந்த நேரம் மிகவும் சரியாக அவர் வருவது அவரது வழக்கம் என்று எனக்கு இன்று புரிந்துவிட்டது. மேன் ஆஃப் பஞ்சுவாலிட்டி என்று கூறலாம். இதற்கும் மிகவும் அருமையாக ஜெபித்து நம்மை ஆசீர்வதித்த நமது மேதகு ஆயர் பீட்டர் மெஜிஸ் நாம் எந்த அளவுக்கு மறக்க முடியாது. ஆகவே
பங்கின் சார்பாக இங்கே கூடியிருக்கின்ற திருப்பயணிகள், விசுவாசிகள், பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக ஆரோக்கிய அன்னையின் அனைத்து வரங்களும் நமது ஆயருக்கு கிடைக்கட்டும். அன்னையை போல இன்னும் மக்களுக்காக வாழ, இயேசுவை போல மக்களுக்காக எந்த நேரமும் செயல்பட இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து நம் அனைவரின் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். நன்றியின் சார்பாக அனைவரும் கைதட்டி நாம் மகிழ்வோம். நமது ஆயரிடம் சேர்ந்து வந்த பெருமைக்குரிய ஃபாதர் குழந்தை சாமி, நமது ஆயரின் செக்ரட்டரியாக பணிபுரிகின்ற ஃபாதர் ஜெரால்ட், நமது பங்கிலிருந்து தற்போது மற்றொரு பங்கில் வேலை செய்கின்ற ஃபாதர் சர்ச்சில், நம்மை எப்போவும் நமக்கு உதவுகின்ற ஃபாதர் லாரன்ஸ், அனைவரையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றோம். இறைவன் ஆசியையும் வழங்குகின்றோம். இங்கே பார்க்கும்போது மக்கள் அனைவரும், பெண்கள் பொதுவாக தலையில் மூடியிருப்பார்கள் என்பது தெரியும். இருந்தும் வித்தியாசமான மூடல்கள் தெரிகின்றது. அதாவது நமது அருள் கன்னியர்கள், அவர்கள் பூத்துறை, சின்னத்துறை, ஈப்பித்துறை, வல்லவிளை மார்த்தாண்டன் துறை, நீரோடி என்று நமது பங்கில், நமது உயர் மறை வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கன்னியர்களும், அருள் கன்னியர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். புனித அன்னை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக, நேற்று நான் கூறினது போல எப்படி நான் நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நமது இளைஞர்கள் இந்த விழாவுக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். இத்தனை மக்கள் கூட்டம், இத்தனை மிகப்பெரிய அலங்காரம் அனைத்தும் பார்க்கும்போது வெகு சீக்கிரம் இதை செய்ய முடியாது. மிகவும் இருந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு கூட்டம் நமது பங்கில் இருக்கின்றது என்பது தெளிவாகிவிட்டது. போப்பு வந்தா கூட இனி பிரச்சனை இல்லை. தூத்தூர்ல ஒரு போப்பு வந்தா நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை வரவேற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குழு நம்மிடம் இருக்கின்றது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரியது. ஆகவே நமது இளைஞர்கள் பல லட்சம் ரூபாய் செலவுகள் செய்து இதை எடுத்திருக்கின்றார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல லட்சம் ரூபாவை தொழில் செய்யாமலேயே பல நாட்கள் இங்கே வந்து தங்கி அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். அவர்களை மிகவும் பாராட்டுகின்றேன். நமது பங்கின் சார்பாக, நமது பங்கில் இருக்கின்ற இப்படிப்பட்ட துடிப்புள்ள இளைஞர்களை பார்க்கும்போது இன்னும் இந்த பங்கு இதைவிட மென்மேலும் வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த இளைஞர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் நாம் அவர்களுக்காகவும் ஒரு கைதட்டு தட்டுவோம். மிக அழகாக இருக்கின்றது. நாங்கள் இருக்கின்ற இந்த ஸ்டேஜ் மிகவும் அழகாக இருக்கின்றது. நமது பங்கில் ஆரோக்கிய அன்னை அன்பியம் இருக்கின்றது. ஒரு அன்பியம். அவர்கள் ரொம்ப காசு செலவாக்கி இதை பண்ணியிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, மற்ற பல பிரார்த்தனைகளும் மற்றும் அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றுக்கும் நிலைத்தவர்கள் அல்ல என்று காட்டும் வண்ணம் கலர், அது அவரது ஒற்றுமையை தெரிவிக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒருமையோடு வாழக்கூடிய மக்களை பார்க்க முடிகின்றது.